அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் தேவனுடைய மனுஷனுடைய தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே அந்த நாகமான் 7 தரம் ஸ்நானம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல் மாறி அவன் சுத்தமான. ஆண்டவருடைய ஆலோசனை, நீங்க ஒரு கற்பனையோட வருவீங்க, ஆண்டவர் என்னை அப்படி பேசுவாரு, இப்படி பேசுவாரு, இப்படி சுகமாக்குவாரு, அப்படி கிடையாது. அவர் எப்படி பேச விரும்புறாரோ, அவர் எப்படி உங்களை சுகமாக்க விரும்புறாரோ, அவர் எப்படி உங்களை நடத்த விரும்புறாரோ, அவர் விருப்பத்தின்படிதான் அவர் என்ன செய்வார், சொல்லுவார். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த குஷ்டரோகம் எப்படி எல்லாம் சுகமாகும்னு ஒரு கற்பனையோட நாகமான் வர்றாரு. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ன செய்தார்னா அந்த யோர்தான் நதியில போய் 7 தரம் குளிக்க சொல்லு. இவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்ப ஒருத்தன் சொல்றான், பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீ என்ன செஞ்சிருப்பீங்கல்ல. இப்ப தேவ மனுஷன் சொல்லும் போது நீங்க அதை செய்ய வேண்டியது தானே சொல்லும் போது அந்த மனுஷனுடைய வார்த்தையின்படியே, அல்லேலூயா, வார்த்தையின்படியே நம்ம நடக்கணும் சொல்லிதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். சீமோன் பேதுரு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே வலைகளை போட்ட போது கிழிந்து போகத்தக்கதாக படகுகள், கூட்டாளிகளுடைய படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார். ஆமென். அற்புதங்களை கண்டார். இங்க நாம அந்த தேவனுடைய மனுஷனாகிய தேவ மனுஷனாகிய வார்த்தையின்படியே அந்த நதியில மூழ்கும் பொழுது அந்த குஷ்டரோகம் நீங்கி அவருடைய சரீரம் எப்படி ஆயிருச்சா? ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறி. அப்ப விஷயம் எங்க இருக்கு தெரியுமா? தேவன் பேசுகிற வார்த்தையின்படியே நம்மளுடைய மனம் அதுக்கு கீழ்ப்படியணும். வார்த்தை தேவன் நமக்கு என்ன சொன்னார், தேவன் நமக்கு என்ன சொன்னார், தேவன் நமக்கு வார்த்தையின்படியே. கடந்த நாள்ல ஒரு நாள் எஸ்தர் சிஸ்டர்ட்ட சும்மா விளையாட்டுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். வேகமா நான் கிளம்பும் போது, எங்க கிளம்புறீங்க, எப்படி சும்மா விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்னப்பா நீங்க ஃப்ரீயா தானே வீட்டுல இருக்கீங்க, நீங்க வெட்டி ஆபீசர்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ள அதை தப்புன்னு உணர்த்துகிறார். அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு, அது தவறு, அது தவறுன்னு. உடனே என் மனசு கேட்காம அவங்களுக்கு போன் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நான் விளையாட்டுத்தனமா நான் என்ன செஞ்சுட்டேன், வெட்டி ஆபீசர் நார்மலா பேசும்போது, ஆனா அது ஆவியானவர் எனக்கு தப்புன்னு உணர்த்துறாரு. சாரி சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க நான் அதை நினைவுலயே வைக்கல, எப்போதும் பேசுறது, நம்ம விளையாட்டுக்கு பேசுறது தானே, ஃப்ரெண்ட்லியா பேசுறது தானேன்னு விட்டுட்டாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை, சங்கீதத்துல, பிறரை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். பிறரை அற்பமா பேசுனா, பிறரை அற்பமா எண்ணுனா ஆண்டவருடைய பார்வையில அது பாவமா இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நடுங்கிருச்சு. ஐயோ, விளையாட்டா கூட யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அற்பமா பேசிடக்கூடாது, அவமதிக்க கூடாது, அவமதிக்கிறது போல சிந்திச்சிடக்கூடாது, அற்பமாய் நம்ம பேசிடக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தி அந்த வசனத்தையும் அடையாளமாய் காண்பித்தார். ஜாக்கிரதையா இருக்க வேணும். அல்லேலூயா. அடுத்து தேவன் அதே சங்கீதத்துல வலது பக்கமா படிச்சேன். என்னன்னா அந்த சங்கீதம் எத்தனாவது சங்கீதம் நினைவுல இல்ல, நான் கண்டிப்பா சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை அற்பமா எண்ணுகிறவன், தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறதுனா என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகும்போதே மறந்துட்டு போயிடுறது. கண்டித்த வார்த்தை, உணர்த்தின வார்த்தை, இடைப்பட்ட வார்த்தை, பேசின வார்த்தைக்கு இங்க இருக்கும்போது மட்டும் ஆமேன் அல்லேலூயா சொல்லிட்டு வாசப்படியை விட்டு போனோடனே நம்ம சிந்தை, நம்ம உணர்வு, நம்ம நினைவின்படியே நம்ம வாழ. அப்ப அங்க என்ன பண்ணப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை அவமதிக்கப்படுகிறது. சங்கீதங்கள்ல தான் நான் பார்த்தேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆசீர்வாதத்தை, நான் நல்லாதான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் நல்லாதான் ஜெபிக்கிறேன், சுகம் இல்லை, இதெல்லாம் பாவமா இருக்கிறது. பிறர் அவமதிக்கிறது, தேவனுடைய வார்த்தை அவமதிக்கிறது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. நமக்கு அந்த கீழ்ப்படிதலை தருவாராக. நான் நிறைய இழந்திருக்கேங்க, நான் சொல்றேன், நான் நிறைய இழந்திருக்கேன். மனுஷ ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு மனுஷ வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என் வாழ்க்கையில நான் நிறைய சமாதானத்தை இழந்திருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காம மனுஷ வார்த்தைக்கு, மனுஷ ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என் வாழ்க்கையில நான் அனுபவித்த துன்பங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனா எப்பொழுது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சில நன்மைகளை இழந்து சமாதானத்தை இழந்து அதற்கு அப்புறம் ஆவியானவரே நடத்தி நீ தேவ சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும் சொல்லும் போது, அவருடைய சின்ன சின்ன ஆலோசனைகளை அவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஊழியத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம யாருடைய வார்த்தையின்படி வாழணும்? கவனிங்க, யாருடைய வார்த்தை? கர்த்தர் உங்களோடு பேசுறாருல, அந்த வார்த்தையின்படி வாழணும். கேட்கிறத விட கேட்டதின்படி வாழணும். நான் அதை அனுபவிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு விட்டுட்டு போறதை விட கேட்ட வார்த்தையின்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். சீமோன் பேதுரு அந்த வார்த்தையின்படியே வலைய போட்டதுனால ஆசீர்வாதம். நாகமானுடைய வாழ்க்கையில அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே மூழ்கினதுனால சுகம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அதே போல என்னாகமம் 21:8-9 மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. என்னாகமம் 8ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். இல்ல என்னாகமம் 21:8-9 என்னாகமத்தின் புஸ்தகம் 21:8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அடுத்த வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ண, ஒரு சர்ப்பத்தை சிலையா செஞ்சு அதை கம்பத்தின் மேல நீ தூக்கி வை. எவனுக்கு சர்ப்பம் கடிக்குதோ அவன் அந்த 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 சிலையை நோக்கி பார்த்தான். அந்த சர்ப்ப சிலையை நோக்கி பார்த்தா என்ன செய்வானா? பிழைப்பான். பிழைச்சிருக்காங்க. நம்மளா இருந்தா பாம்பு கடிச்சுட்டா எங்கதான் போகணும்? ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும், வைத்தியம் தானே. சிலையை நோக்கி மனுஷ புத்தி அவமாக்கும்படி கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளிப்படும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானம் நிறைந்தவர்களுடைய ஞானத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையும் வல்லவி என்ன செய்யுமா? வெளிப்படும். அதுக்குதான் தேவ ஆலோசனைக்காக ஏன் துதிக்கணும் தெரியுமா? மனுஷ அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டதுதான் தேவனுடைய ஆலோசனைகள். நம்ம வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ, தேவ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை அநேகருக்கு முக்கியத்துவமாய் மாறிவிடும். ஏன்னா நம்ம யாரால் நிரப்பப்படுகிறோம்? தேவ வார்த்தையினால். வார்த்தையினால், வார்த்தையினால். நல்ல கவனிங்க, யாருடைய வார்த்தையினால் நம்ம பிழைக்க முடியும்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்க பிழைக்கணுமா? உங்க வாழ்க்கையில அதிக இம்பார்ட்டன்ட் கர்த்தருடைய வார்த்தை. தேவ சமூகத்துக்கு வரும்போது கண்டிக்கிற வார்த்தை இருக்கு, உணர்த்துகிற வார்த்தை இருக்கு, ஆசீர்வதிக்கிற வார்த்தை இருக்கு, வழிநடத்துகிற வார்த்தைகள் இருக்கு, எச்சரிப்பின் வார்த்தை இருக்கு, சுத்திகரிக்கிற வார்த்தைகள் இருக்கு, சமாதானத்துக்குரிய வார்த்தைகள் இருக்கு, சந்தோஷத்துக்குரிய வார்த்தைகள் இருக்கு, போஷிக்கிற வார்த்தைகள் இருக்கு, போதிக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் உள்வாங்கி வாங்கிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. வார்த்தையின்படியே செய்யணும். அல்லேலூயா. வார்த்தையின்படியே செய்யணும், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப தாவீது ராஜா தேவனுடைய ஆலோசனைகளுக்கு அதிக முக்கியத்துவம், அதை பெரிதாய் பார்க்கிறார். தேவனுடைய ஆலோசனை ரா காலங்களில் அவருடைய உள்ளின் நெறியங்கள் அதை உணர்த்துமா? எதை உணர்த்துமா? தேவனை துதிக்கும்படி, தேவன் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்லும்படி. நீங்க ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க என்னோடு பேசியிருக்கீங்க, தீர்க்க தரிசனமா பேசுனீங்க, கண்டித்து பேசுனீங்க, நான் நடக்க வேண்டிய வழிகள் உங்க வார்த்தை மூலமா எனக்கு காண்பிச்சீங்க.
என் தவற சுட்டி காமிச்சிங்க. நான் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை நீங்க எனக்கு காண்பிச்சிருக்கீங்க. இது வெளியில கிடைக்காது, ஸ்கூல்ல கிடைக்காது, குடும்பத்துல கிடைக்காது, பணம் கொடுத்து வாங்க முடியாது. கர்த்தருடைய ஆலோசனைகளை அற்பமா எண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காக நான் தேவனை துதிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தையினால நாங்க பிழைக்கிறோமே, நீங்க பேசுகிற வார்த்தையினால நாங்க சுகமாக்கப்படுகிறோமே. மோசே சொன்னபடியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்த போது அதை பாம்பில் கடிப்பட்டவன் அதை பார்த்த பொழுது சுகமானார். நாகமான் தேவ மனுஷன் சொன்னபடியே அந்த நதியில போய் யோர்தான் நதியில 7 தரம் மூழ்கும் பொழுது குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கப்படுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல சீமோன் பேதுரு தேவனுடைய வார்த்தையின்படி பிரயாசப்பட்ட பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். என்னுடைய வாழ்க்கையில இதுவரையில நீங்க பேசின வார்த்தையை நான் அவமதித்ததை மன்னிப்பீராக, இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்ததை மன்னிப்பீராக, கீழ்ப்படியாம இருந்த வார்த்தைகளை மன்னிப்பீராக, தேவ சத்தத்தை அசட்டையா எண்ணினதை மன்னிப்பீராக, மனம் திரும்ப சொல்லியும் நான் மனம் திரும்பாம இருந்ததை மன்னிப்பீராக, ஆண்டவரை மன்னிக்க சொல்லியும் நான் மன்னிக்காம இருந்ததை மன்னிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேவ ஆலோசனையினாலே நான் பிழைக்கணும். என் குடும்பம் தேவன் சொன்னபடியே செய்து நாங்கள் பிழைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவ வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அந்த வார்த்தையின்படி பிழைத்துக் கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, தேவ சித்தத்தை செய்ய, தெய்வீக நடத்துதலுக்குள்ளாக நடத்தப்பட, தேவ ஆலோசனைகளுக்கு நாங்கள் அதிகமாய் கனத்தை செலுத்த, மகிமையை செலுத்த, நன்றி செலுத்த உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரை. ஒப்பு கொடுங்க. அப்படியே முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட்டு ஆண்டவர் பேசின வார்த்தைகள் விலையேற பெற்றது. அவர் பேசின வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தை தேவனாய் இருக்கிறது. உங்களோடு தேவன் பேசின வார்த்தை தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். வார்த்தையாக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். நீங்க கீழ்ப்படியும் போது செய்வார். தன்னை அர்ப்பணிக்கும் போது செய்வார். உங்களை ஒப்பு கொடுக்கும் போது செய்வார். தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.